ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஜின் BLFF ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். Taejin one short name, my naughty and irritating cousin, boyfriend also. ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஜின்னுக்கு மேரேஜ் ஆக போகுது. அதை பற்றி தான் நம்ம வியோட வீட்டில் வந்து அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வீக்கு இதை கேட்டோடனேயே, என்னது ஜின்னுக்கு மேரேஜ் ஆக போதா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி ஜின்னோட அம்மாவை ஹக் பண்ணுறாங்க. நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கா, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அதான் வி, நீ இப்படியே இரு, மாறாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மாறவே மாட்டேன் ஆண்டி, ஆனால் இந்த ஜின்னு இருக்கான்லாம் அவன் தான் ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஒன்றும் மாறலை, அவன் மெச்சூர்ட் ஆகிட்டான், நீ இன்னும் சைல்டிஷாகவே இருக்க அப்படின்றாங்க. என்ன சொன்னீங்க? அவன் மெச்சூர்டா? அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் நீ வீட்டுக்கு வராமல் இருந்தியா? அப்படி என்ன தான் பண்ணா சொன்னேன். அவன் இன்ஸ்டாகிராமில் நான் குட்டி பிள்ளையில ட்ரெஸ் போடாமல் இருப்பேன்ல, அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிட்டான் தெரியுமா. எனக்கு அவ்வளோ கோவமாக இருந்துச்சு. விடவி, அது நீ 3 வயசாக இருக்கும் போது தானே. 3 வயசாக இருந்தாலும் அது நான் தானே, எப்படி அவன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. ஜின்னப்போ வந்துட்டு வியோட தலையிலேயே ஒரு அடி வச்சு, என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ மேரேஜுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் உன் மேரேஜுக்கு வரணும், இப்போ எதுக்கு நீ என்னை தலையில் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி, இவன் தான் மெச்சூர்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னோட மெச்சூர்டு தான். சரி அது இருக்கட்டும், எனக்கு பசிக்குது, போய் ஏதாவது எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்றாங்க. இல்லை என்னாலாம் எடுத்துகிட்டு வர முடியாது, நீ போய் வேணும்னா எடுத்துக்கோ, ஃப்ரிட்ஜில் தான் எல்லாம் இருக்குல்ல அப்படின்றாங்க. ஓ, அப்போ எனக்கு நீ சமைச்சு தர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு நான் சமைச்சது வேணுமா, வா சமைச்சு தரேன், நீ வா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வியோட அம்மாவும் ஜின்னோட அம்மாவும், இவனுங்க ரெண்டும் இன்னும் குழந்தைத்தனமாகவே இருக்கானுங்க, இப்போ தான் வளர போகிறானுங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜின் வந்துட்டு, அம்மா நான் இதுக்கு மேலேயும் ஹைட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? இல்லை உன் ஹைட்டை நான் சொல்லலை, நீ இன்னும் சைல்டிஷாக இருக்கீல அதை தான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ மெச்சூர்டாக இருக்கன்னு சொல்லிட்டு நான் வீக்கிட்ட சொன்னேன், ஆனால் இப்போ தான் தெரியுது அப்படின்றாங்க. சரிடா வி, வா நம்ம போகலாம், இன்றைக்கி வீட்டில் என்ன இருக்குது சாப்பிட, நீ வரும்போது சாப்பிட்டுட்டு வரலையா அப்படின்னு சொல்லி வி கேட்குறாரு. இல்லை நான் ஆண்டி கையில் சாப்பிட்லான்னு வந்தேன். அச்சிச்சோ சாரிப்பா ஜின், அம்மா சமைச்சதை நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். டேய் அவ்வளோத்தையுமா சாப்பிட்டேன்? இல்லை அப்பா ஒர்க்னால அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாரு, நான் அப்புறம் சாப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும், உனக்கெல்லாம் சாப்பாடே இல்லைப்போ அப்படின்றாங்க. எனக்கு சாப்பாடு இல்லையா ஆண்டி? சொல்லுப்பா ஜின், நீங்கள் எனக்கு சாப்பிட எடுத்து வைக்கலையா? நீ வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும், அம்மா மட்டும் தான் வருவாங்கன்னு நினச்சேன், நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாம் ஆண்டி, இதோ இவன் இருக்கான்ல, இவனை எனக்கு செஞ்சு தரட்டும் அப்படின்றாங்க. அவன் சமைக்க மாட்டான்ப்பா, அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து மட்டும் தான் சாப்பிடுவான் அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் இன்றைக்கி நீ சமைச்சு தான் ஆகணும், ஏன்னா எனக்காக அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. வி ஜின்னை பார்த்துட்டு, சரி நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதை எப்படி ஆன் பண்ணணும், எப்படி எங்கே வைக்கணும், எப்படி கட் பண்ணணும்னு மட்டும் சொல்லிக் கொடு அப்படின்றாரு. அதுக்கு நானே பண்ணிவிட்டு போயிடுவேன்னடா அப்படின்னு ஜின் சொல்கிறாங்க. இல்லை நீ தானே என்ன சமைக்க சொன்னால், நான் உனக்கு கண்டிப்பாக சமைச்சு தருவேன், நீ உண்மையாலுமே மேரேஜ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. உனக்கு ஏண்டதில் இவ்வளோ கஷ்டம், நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், சரி நான் உனக்கு சமைச்சு தரேன், என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. டேய் அதுக்கு நானே சமைச்சிருவேன்டா, ஒழுங்கா போய் எனக்கு எடுத்துகிட்டு வா, நீ ராமன் கூட எனக்கு செஞ்சு கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்றாங்க. இல்லை நீ ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து கேட்டிருக்கல, நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த கிச்சனவே ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஜின்னதை பார்த்துட்டு, ஆண்டி இங்கே பாருங்கள், வீயை நீங்கள் என்ன தான் வளர்த்து வச்சுருக்கீங்களோ தெரில, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், வேலைக்கு போயிட்டு இருக்கான், இது கூட பண்ண மாட்டான். ஜின்னோட அம்மா கத்துறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த கிச்சனை ஒரு வழி பண்ணிடாதீங்க. ஜின், எனக்கு ஒன்றை பற்றி தெரியும், பட் வியை பற்றி தெரியாதுல்ல அப்படின்னு ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு வந்து பாருங்கம்மா, நம்ம வீக்கு இரிட்டேட்டிங் ஆகுது, இவன் என்ன இப்படி இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கான், தயவு செஞ்சு நீங்கள் வந்து கிளம்புடா அப்படின்றாங்க. கிளம்ப முடியாது, நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாரு. நான் பண்ணிக்கிறேன், உனக்கு தான் மேரேஜ் ஆகும் புதில், போ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போய் சுற்றுப்போ, அவளை கூட்டிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்றாங்க. என்ன நீ அவன்ற, அவனுக்கு சிஸ்டர், ஸோ ரெஸ்பெக்டாக கூப்பிடு அப்படின்றாங்க. என்ன இப்போவே உன்னோட ஒய்ஃப் மேலே உனக்கு பாசம் வந்துடுச்சா, அதான் மேரேஜ் ஆக போகுது, இனிமேல் உன் கண்ணுக்கு நான் எங்கே தெரியுவேன், கிளம்பு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. இருடா கிச்சனை அப்படியே விட்டு போகலான்னு நினைக்கிறியா, நான் வேணா உங்கள் ரூமில் போய் படுத்திருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீ துரத்தி விட்டுறாரு. தென் ஜின்னு போயிட்டு வீயோட பெட்டில் போய் படுத்திருக்காரு.
ச்சே நான் இந்த நாளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. அதில் நம்ம ஜின் வீக்கு சின்ன வயசில் கிஸ் பண்ணுவார். அது அப்படியே இரிட்டேட் ஆகுற மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோவை அங்கே வச்சுருப்பாங்க நம்ம இதை பார்த்துட்டு நான் அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த டேஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே படுத்திருக்காங்க. அங்கேருந்து வந்த டயர்டில் அப்படியே தூங்கிடுறாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜின்னை கூப்பிடலான்ட்டு வராங்க. அப்போது ஜின்னு அழகாக தூங்கிட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு நீ உண்மையாலுமே மேரேஜ் பண்ணி தான் ஆகணுமா? எனக்கு ஏன் தெரில, இந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கன்னத்தில் இப்படி கையை வைக்கிறாரு. ஜின் அப்போது டக்குன்னு முழிக்கிறாரு. முழிச்சிட்டு கண்டபடி திட்டுறாரு. உனக்கு அறிவில்லையாடா, எப்போ பார்த்தாலும் என்னவே திட்டிகிட்ருக்க, நானும் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்கிடுறாரு. வீக்கு பதட்டமாயிருது. ஐயோயோ இவன் தூக்க கலக்கத்தில் என்ன இப்படி வளர்றான், இவன் இன்னும் இந்த ஹேபிட்டை விடலையா, அவன் பாசதை திட்டியிருக்கான் சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போது ஜின்னு நம்ம வியோட மேலே கையை போடுறாரு. என்னாச்சு என் மேலே கை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் கொஞ்ச நேரம் பக்கத்தில் படுப்போம், இனிமேல் பக்கத்தில் படுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அப்போ ஜின்னு வியோட மேலே கையை போடுறாங்க. கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து விடும்போது நல்லா காலையும் தூக்கி போட்டுக்கிறாங்க. எனக்கு மூச்சு வாங்குது, ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே நகரலான்னு போகிறாரு. டக்குன்னு அப்போது ஜின்னை பெட் மேலே படுக்கிற மாதிரி அப்படியே மேலே படுத்துடுறாரு. வீக்கம் அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. தள்ளி விட்டுட்டு அப்படியே அவரோட ஹார்ட்டில் கை வச்சுட்டு இல்லை எனக்கு ஏன் இப்படி ஆகுது, இவன் எனக்கு கசின் அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் அவன் பையன், எனக்கு ஏன் இவனை பார்த்தோன்னு இப்படி தோணுது, யார் மேலே எனக்கு இப்படி க்ரஷ் வந்ததில்லை, இது க்ரஷ்ஷா இல்லை என்ன, ஐயோ தள்ளிப்போ ஃபஸ்ட் நான் இங்கேருந்து எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. அப்போ ஜின்னு வியோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாரு. என்னடா வந்துட்டு போகிற, வந்து தூங்குவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உனக்கு எப்படிடா இந்த டைமில் தூக்கம் வருது அப்படின்னு வீக்கிறாங்க. இல்லை நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம ஒர்க்கு, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல அதனால் லீவ் கேட்டேனா, அதனால தான் நேற்றே எல்லா ஒர்க்கையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன்டா அப்படின்றாங்க. பரவாயில்ல நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நீ என்ன கூப்பிட்டு வந்திருக்கல, நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. இப்படிலாம் இவன் பேசினானா எனக்கு இன்னும் மேலே லவ் அதிகமாயிருமோன்னு பயமாக இருக்குது, இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு போகிறாரு. நில்லவி ஏன் அப்படி பண்ணுற, நீ என் கூடவே தானே இருப்பேன், இப்போ மட்டும் ஏன் விலகுற, ஒழுங்கா என் பக்கத்துலேருந்து உட்காரு அப்படின்றாங்க. இல்லைப்பா உனக்கெல்லாம் ஒய்ஃப் வர போகிறாங்க, அவங்க வந்துட்டா நீ இனிமேல் என்னை எங்கே கண்டுப்ப அப்படின்றாங்க. யார் வந்தாலும் நீ எனக்கு பெஸ்ட்டு சரியா, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை டச் பண்ணுறாரு. பட் அது வேறு மாதிரி தோணுது. அப்போது ஜின்னை பார்த்துட்டே இருக்காரு. என்னாச்சு, ஏன் பார்த்துட்டே இருக்க, உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா என்ன, இல்லையே அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு எழுந்திருக்கிறாரு. அப்போ கையை பிடிச்சி நீ போய் தான் ஆகணுமா, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணேன் அப்படின்றாரு. இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் நான் போய் இன்வைட் பண்ணோம்ல, நான் இங்கே இருந்தேன்னா எப்படி, நீ என் கூட கிளம்பி வா அப்படின்றாரு. இல்லை நான் வரல, நான் மேரேஜுக்கு அன்றைக்கி வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ என் கசின்டா, நீ தான் என் கூட இருக்கணும், யார் இருக்காங்களோ இல்லையோ நீ தான் என் கூட இருக்கணும், ஒழுங்காக கிளம்பு அப்படின்றாரு. இல்லை நான் வரலை, எனக்கு வர தோணலை, அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு, உன்னை கூப்பிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்ததே, இல்லைனா நான் அப்போயே வீட்டுக்கு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி வியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு மேரேஜுக்கு மட்டும் அங்கே உனக்கு ட்ரெஸ் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தென் அப்போ வியோட அம்மாவும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு வீக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, அவனுக்கு உண்மையாலுமே கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக சுற்றிட்டுருக்காரு. அப்போ ஜின் வந்து திடீர்னு வியை பயமுறுத்தி விட்றாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், எதுக்கு இப்படி வந்து பயமுறுத்தி விட்ற அப்படின்றாங்க. நான் ஒன்று பயமுறுத்தி ஒன்றும் நினைக்கல, நீ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, உனக்கு என்னாச்சு, பசிக்குதா, வா போய் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஒன்றும் பசிக்கலை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லை என்னோட நார்மல் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா, என்ன சொன்ன உன்னோட வியா, இல்லை நான் சொல்கிறது எதுக்குன்னா நீ எப்பொழுதும் இப்படி இருக்க மாட்டல்ல அதான் கேட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க. பட் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. எனக்கு இப்போ சாப்பிட்றது பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு எதுவுமே தோணலை, உனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஊட்டி விடுறாரு.
இப்போ நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்க? உனக்கு கல்யாணம் ஆகிட்டு போயிடுச்சுன்னா நீ இப்படி பண்ணுவியா திருப்பி வந்து? ஏன் எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, எனக்கு குழந்தையே பிறந்தாலும் சரி, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. நீ எந்த மீனிங்கில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ என் கசின்ரா, நான் உனக்கு எந்த மீனிங் வேணும் சொல்லு. நீ இனிமேல் என்கிட்ட இப்படி க்ளோஸாக இருக்காத, எனக்கு ஒன்று பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே இருக்க எல்லாமே பார்க்குறாங்க. என்னாச்சு வீக்கு, ஏன் அப்படி நடந்துக்கிறான்? ஜின், நீ எதாவது சொன்னியா என்ன அப்படின்னு ஜின்னோட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் எதுவுமே சொல்லலை. அவன் அப்போலேருந்து சைலண்ட்டாகவே இருக்கான். உங்களுக்கே தெரியும்ல நானும் அவனும் எவ்வளோ க்ளோஸாக இருப்போன்னு. அவன் அவ்வளோ அவ்வளோ நாட்டியாக இருப்பான், என்னை விட நாட்டியாக இருப்பான். இப்போ என்னன்னே தெரில, என்ன அப்படியே ஒரு மாதிரி ஆப்போசிட் ஆகிட்டான். என்னன்னே தெரில. ஒரு வேளை உனக்கு மேரேஜ் ஆக போது, நீ அவனை விட்டு போயிடுவியோன்னு அப்படி பயந்துட்டுருக்கானோ அப்படின்னு ஜின்னோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வியோட அம்மா, இல்லை நான் அந்த மாதிரி ஜின்னுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னோடனே அவன் தான் ஃபஸ்ட்டு அப்படி சந்தோஷமானான். அதுவாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. சரி, அவன் இன்னும் 2 நாளில் நார்மல் ஆகிடுவான், பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. தென் அந்த 2 நாளுமே பேசவே மாட்டேங்கிறாரு. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரனால இன்னும் வீக்கும் ஜின்னுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. நம்ம வீக்கிட்ட ஜின்னு பேசுகிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் வர வைக்கிறனால நம்ம வீயும் போய் பேசவும் மாட்டேங்கிறாரு. எப்பொழுதும் ஜின்னோட ரூமுக்குள்ளே இருக்கார். ஜின்னும் அவ்வளோவா ரூமுக்கு போக மாட்டார்ல, அவர் உள்ளே தான் இருக்கார். நைட்டு மட்டும்தான் போவார். அப்போ போயிட்டு அப்படின்னு கூப்பிடுறாங்க. எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே கண்ணை துடைக்கிறாங்க. அழுதுட்ருக்காரு, ஜின்னுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு திரும்பிட்டு, என்ன வேணும் உனக்கு? நான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். ஏன் எனக்கு சாப்பிட தெரியாதா? உனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ இப்படி தான் வந்து கூப்பிட்டுட்ருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜின்னு வியோட கையை பிடிச்சி, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இப்போ நீ அழுதியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் அழலாம் இல்லையே, நான் ஏன் அழ போகிறேன்? இல்லை, உன் கண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உண்மை சொல்லு. ஆமாம், நான் அழுதேன் தான். எதுக்கு தெரியுமா? உனக்காக தான். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இதுக்கு பேர் என்னன்னு அப்போ தெரில. ஆனால் உனக்கு இந்த கல்யாண நாள் நெருங்க எனக்கு பயமாக இருக்குது, நீ எங்கே என்னை விட்டு போயிடுவியோன்னு. அதை நினைக்க எனக்கு இன்னும் அழுக தான் வருது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இருக்கிற அந்த 2 நாளையும் என்னை வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அந்த மாதிரி கேட்காம இரு. அப்போ தான் என்னால் கொஞ்சமாவது உன்னை விட்டு விலகி இருக்க முடியும். நான் விலக நினச்சாலும் என் பக்கத்துலேயே வந்துட்டுருக்க. அதனாலவே எனக்கு உன் மேலே இன்னும் லவ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை எப்படி உனக்கிட்ட என்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. சொல்லாமலும் என்னால் இருக்க முடியல. ஏன்னா நீ அப்படி என்கிட்ட க்ளோஸாக வந்துட்டுருக்க ஜின். நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணேன். எனக்கு அது இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்கல்ல, அப்போ தான் எனக்கு இதுக்கு மேலேயே மறைக்க முடியல, அதான் சொல்லிட்டேன். ஜின்னு அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. சரி, இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்னு வெளியே போகிறாரு. உட்காந்து அழறாரு. நான் ஏன் அப்படி பண்ணேன்? அவனுக்கு மேரேஜ் ஆக போதுன்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட நான் ஏன் இதை சொன்னேன்? அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான்ல என்ன நினச்சின்னு சொல்லிட்டு பில்லோவை ஹக் பண்ணிட்டு அழறாரு. தென் அந்த மேரேஜ் ஆக போகிற அந்த நாளும் வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஜின்னு சோகமாக. அங்கேருந்து எழுந்து போகிறாரு. ஜின்னு கூப்பிடணுன்னு தோணுது. இல்லை, போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்போது ரொம்ப நேரம் ஆகுது. அந்த பொண்ணு அங்கே வரவே இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஜின்னோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜின்னோட மொபைல் அப்போ ஜின்னுக்கிட்டே இல்லை, ஜின்னோட அம்மா கிட்டே இருக்குது. அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. இதை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்டே காட்டுறாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட போயிடுச்சு. இதை ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜின்னுக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. அந்த பொண்ணு பிடிக்கலைன்னா என்கிட்ட அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, நான் அவளை விட்டு போயிருப்பேன்னு. அப்போது மறுபடியும் ஜின்னோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எனக்கு உங்களை பிடிக்காமலாம் அந்த கல்யாணத்தை நிறுத்தலை, எனக்கு வேறு ஒரு பையன் மேலே லவ் இருந்துச்சு. எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் அதுக்காக உங்களை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுல்ல, எனக்கு அந்த பையன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டே உடச்சிட்டு போயிடுது. இந்த இடத்துல அந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்கார். எங்களை மன்னிச்சிருங்க, இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்துட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சி பேசிகிட்ருக்காங்க. இல்லை விடுங்க, இதில் அவங்க பொண்ணுக்கே விருப்பம் இருக்கான்னு நம்ம அப்பயே கேட்டிருந்துருக்கணும். அவன் மேலேயும் தப்பு இல்லை, இப்போது உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, விடுங்க, எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பேசுகிறாரு. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எங்களுக்கே தெரியாது. யார் யாருக்கு எப்பப்போ நடக்கணும்னு அந்த காட் வச்சுருப்பார்ல, அதே மாதிரி நடக்கும். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பேசுகிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னோட வீட்டில் இருக்க அந்த ஃபேமிலி மட்டும் இருக்காங்க. அப்போது நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு, தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போகிறாரு. அம்மா அப்பா பின்னாடியே போகிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வராதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்ச நேரம் டயர்டாக இருக்கு, நான் ரூமில் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இதை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் வி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா தொலைவிட்டுருக்காங்க. அங்கே வி இல்லை. சரி அவன் ஜின்னு கூட போனாலும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. தென் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது ஜின்னு வந்துட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா நம்ம வி அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்காரு. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு இன்னும் ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்போது வி இப்படி எழுப்பி விடுறாரு. வி எழுந்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற? உனக்கு அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருச்சா? என்ன நீ சொல்லாமல் கூட இங்கே வந்திருக்க அப்படின்றாங்க. நீ எதுக்காக அங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. இல்லை உனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, நான் அங்கே பார்த்தேன்னா எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இங்கே வந்துட்டேன். எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நான் உனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட நான் அதை சொல்லியிருக்கணுமோன்னு தோணுது. சொல்லாமல் விட்டுட்டேன். இது ஏன் தப்பு தான். எனக்கு உன் கூட இருக்கணும்னு கொடுத்து வைக்கல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே கண்ணை துடைச்சிட்டு பார்க்குறாரு. இனி நீ அழாத, உன்கிட்ட நான் ஒன்று சொல்ல தான் வந்தேன். நீ அழாதன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு மேரேஜ் நின்றுச்சு அப்படின்றாரு. ஏய் நீ விளாடாத, உனக்கு மேரேஜ் முடிஞ்சு தானே இங்கே வந்த, என் கூட விளாடணுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றாங்க. என் கையை பாரு அப்படின்றாங்க. எங்கே ரிங்கை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் லூஸு, நீ எதுக்கு இங்கே வந்த? நீ அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா? அந்த இடத்துல யாருமே இல்லை தெரியுமா? இல்லை எல்லாருமே இருந்தாங்க, இருந்தும் யாருமே எனக்குன்னு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல நீ இல்லை. உன்கிட்ட நான் ஒன்று சொல்ல தான் வந்தேன், ஆனால் நீ எங்கே போனேன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் என் ரூமுக்கு இப்போ வந்தேன். வந்து பார்த்தா நீ இங்கே இருக்க. எனக்கு உண்மையாலுமே மேரேஜ் நின்றுச்சு அப்படின்றாங்க. உண்மையை தான் சொல்கிறியா? என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வி பார்த்துட்ருக்காங்க. லைட்டாக வி சிரிக்கிறாரு. ஜின் இதை பார்த்துட்டு, இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் இதுக்கு ஆசைப்படலையே, அப்புறம் எதுக்கு சிரிக்கிற? நான் வேணும்னு சிரிக்கலை, ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எனக்கு மேரேஜ் நின்னது உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இல்லை உனக்கு மேரேஜ் நின்னதில்லை, உனக்கு மேரேஜ் நின்றுச்சுன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தான் அப்படின்றாரு. அப்போது ஜின்னு வியோட ஷர்ட்டை பிடிச்சி, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? இப்போ நீ வேறு மாதிரியே சொல்லிகிட்ருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உன் மனசில் என்ன தான் ஓடிட்டுருக்கு சொல்லித்தோல அப்படின்றாரு. என் மனசுலையா இதான் ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட் மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு ஜின்னை அப்படியே லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. ஜின்னுக்கு ஷாக்காக இருக்குது. தள்ளி விடுறாங்க. அவர் பெட்லேயே விழுந்துடுறாரு. அப்போது வி கோவமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜின்னு சிரிச்சிட்ருக்காரு. அப்போ விக்கு புரியுது, ஓ ஜின்னு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜின்னு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஜின்னு நெல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜின்னு போயிட்டு, அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அம்மாவும், நம்ம பையனை இனிமேல் கம்பல் பண்ணக்கூடாது, அவனுக்காக எப்போ தோணுதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு வா சாப்பிட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வியோட அம்மா தான் அப்போ சமைச்சு தராங்க. வி அப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வி எங்கப்பா, வியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ட்டு கேட்குறாங்க. என்னது வியா, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. வி அப்போது ஜின்னோட மேலே கையை வச்சு, சார் நீங்கள் என்னை பார்க்கலையா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமில் அப்படின்றாங்க. இல்லை நான் பார்த்தேன், நான் மறந்துட்டேம்மா பசியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு போயிட்டு உட்கார்றாரு. அப்போது ஜின்னு பக்கத்துலேயே வி உட்காந்துட்டு, எனக்கு இப்போ தாம்மா ரொம்ப பசிக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க. என்ன திடீர்னு வி அப்படியே மாற்றமான மாதிரி இருக்கான், என்னாச்சு, இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு நடந்துச்சாவா? எல்லாருமே பயங்கர சோகத்தில் இருக்கோம், ஆனால் வி மட்டும் எப்படி இருக்கான், அதான் நான் கேட்டேன். ஒரு வேளை விக்கு நான் நினைக்கிறேன் ஜின்னுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக சோகமாக தெரிஞ்சான் போல், கல்யாணம் நின்றுச்சுங்கவும் ஹாப்பி ஆகிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜின்னு எழுந்து, எல்லாம் நிறுத்துங்க, உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த இடத்துல கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அம்மா அப்பாவும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா சிரிச்சிட்ருக்கீங்க, ஃபேமிலியை உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அதுவும் வி பக்கம் திரும்பி,
டேய், உனக்கு தலையில் எதுவும் அடிபட்டுருச்சா என்ன? லூசு மாதிரி பண்ணிகிட்ருக்க. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கெல்லாம் என்னமோ அப்படியே உம்முன்ட்டு இருந்த, இப்போ சிரிச்சிட்ருக்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா? அதான் கேட்டேனே தலையில் அடிபட்டுருச்சான்னு, அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜின்னு பக்கத்தில் வந்துட்டு காதில் எல்லாத்துக்கும் கேட்காத மாதிரி சொல்கிறாரு, எனக்கு தலையிலலாம் அடிபடல, என் மனசில் தான் அடிபட்டுருந்துச்சு. இப்போது உன் மேரேஜ் நின்றுச்சுன்னு சொல்லவும் அப்படியே என்னோட மனசு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஐயோ நவுருடா, அம்மா எனக்கு பசிக்குதுமா, நான் அப்புறம் பேசுகிறேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வெளியே. டேய் பசிக்குது, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்றான், வெளியே எதுக்கு போகிறேன்? இல்லைம்மா நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா அப்புறம் ஆண்டி அப்புறம் அப்பா எல்லாத்துக்குமே பாய், நானும் ஜின்னு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே கிளம்பி போகிறாரு. ஜின் இல்லை நானும் உன் கூட வரேன். அப்போ அங்கே ஒரு குட்டி பாப்பா இருந்துட்டு, டேய் அண்ணா என் கூட விளாட வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எப்போ உன் கூட விளாட்றேன்னு சொன்னேன்? உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த பாப்பா அழ ஆரம்பிக்குது. இவன் என் கூட விளாட வரேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தைய கூட இப்படி தான் மிரட்டுவியா? அப்போ இந்த குழந்தைய சமாதானப்படுத்து போ அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. பாப்பா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வேணால் வாங்கிட்டு வரேன். உனக்கு ஐஸ்கிரீம் வாங்க தான் நான் வெளியே போகிறேன். நம்ம விளாட்ணுன்னா அதுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்ல, நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. அந்த குழந்தை சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடுது. எப்படிலாம் சமாளிக்கிற ஆளை பாரியா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிடுறாரு. சரி நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேனே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவும் நினைக்கல, நீ இப்படியே பேசிகிட்டு வந்து நினச்சிக்குவேன், என் பைக் அப்புறம் வேறு எங்கேயாவது போயிடும் அப்படின்றாங்க. எங்கே உன் கூட தானே, நான் எங்கே வேணாலும் வர தயாராக இருக்கேன். டேய் ஃபஸ்ட்டு வாயை மூடிட்டு வாடா, போகும்போதே வாயை வைக்கிற பாரு, வா போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏன் சாப்பிட்டு போகக்கூடாது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ நீ சத்தியமாக குழந்தைத்தனமாக தான் இருக்க, எல்லாம் மேரேஜ் நின்றுச்சுன்னா கஷ்டப்படுவாங்க, நீ என்னென்ன சிரிச்சிட்ருக்க? நான் கிட்ட சொல்லவா, எனக்கு கூட அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டில் தான், எனக்கு இப்போதைக்கு நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே தான் அம்மா அப்பாக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், எனக்கும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அன்றைக்கி மேரேஜ் பண்ணதுக்காக உங்ககிட்ட சொல்ல வந்தேன் தெரியுமா வீட்டுக்கு, அப்போது உன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். நான் ஒரு டைம் உன்னோட ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னு சொல்லிட்டேன், நீ ஃபீல் பண்ண தெரியுமா? அது எதுக்காக தெரியுமா பார்த்தேன்? நீ அதை கீழே பார்க்கலல, நான் அதில் டபுள் ஹார்ட் போட்டிருப்பேன். அது என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருந்தோமா, அப்போது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்கள் ஃபோனில் இருப்பாங்கள்ல இன்ஸ்டாகிராம் பேஜில், அவங்களோட அந்த ஃபோட்டோ கீழே நீங்கள் டபுள் ஹார்ட் போடணும் அப்படின்னாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த இதில் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் தடவிட்டு இருந்தேன். ஆனால் நீ என் கூட நிறைய ஃபோட்டோவில் இருப்ப, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நம்ம ஃபேமிலி கூட இருக்கும்போது மட்டும்தான் இருப்பேன், தனியாக ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. அதனால தான் அந்த குட்டி வயசு ஃபோட்டோவை நான் எடுத்து போட்டு அது கீழே டபுள் ஹார்ட் போட்டிருந்தேன். நீ அதை பார்க்கவே இல்லையா அப்படின்றாங்க. இல்லையே, நான் நார்மலாக நீ என்ன வம்பிழுக்கிறதுக்காக போட்டேன்னு நினச்சேன் அப்படின்றாரு. அதானே, ஃபஸ்ட்டு அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எதாக இருந்தாலும் பேசணும் அப்படின்றாரு. ஓ அப்போ உன் மனசில் இருக்குன்னா நீ வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியது தானே, நீ ஏன் சொல்லாமல் இருந்த? நான் தான் சொன்னேனே அம்மா அப்பாக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன்னு. அப்போது உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்லை நான் உன்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை, எனக்கு நார்மலாக பிடிச்ச பர்சன் நான் தான் அப்படி பண்ணேன், எனக்கு மற்றபடி அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீலும் இல்லை அப்படின்றாரு. உண்மையாலுமே இல்லையா? அப்புறம் ஏன் நான் அப்படி பண்ணப்போ நீ என்னை எதுவுமே பண்ணல, என்ன பண்ணப்போ? அதான் ரூமில் அப்படின்றாரு. நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சரி இறங்கு, ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு, போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்றாங்க. எப்போ பாரு சாப்பாட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வீடுறாரு. பின்ன நம்ம சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானே நமக்கு பிடிச்ச பர்சனை நல்லா பார்த்துக்க முடியும். இப்போயும் சொல்கிறேன், நீ என்னை பார்த்துக்கணும், என் கூட இருக்கணும்னு நினச்சினா நீ ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இரு, நீ பொண்ணை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்க சரியா அப்படின்றாரு. வீக்கு ஒன்றுமே புரியல, இப்போ கூட சாப்பாடை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு உள்ளே போனதுக்கப்புறம் தான் வீக்கு ரியலைஸ் ஆகுது. இப்போ அவன் என்ன சொன்னான், நான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்துக்கணும், அப்போனா தான் அவனை பார்த்துக்க முடியும்னு சொன்னால, அப்போது அவன் இன்டெரக்டாக என்கிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே போகிறாரு. ஜின் நில்லு, நீ சொன்னது எனக்கு புரியல, மறுபடியும் தெளிவாக சொல்லு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்குது, நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன், சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம வீக்கு பிடிச்சதாக தான் ஜின்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீ ஏன் எனக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணியிருக்கா, உனக்கு பிடிச்சதை பண்ணலாம்ல, ஏன்னா இதில் இருக்க பாதி எனக்கும் பிடிக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா? என்ன? ஹேவி உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? அதுவா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை பிடிக்கும்,
நீ லீவுக்கெல்லாம் வீட்டுக்கு வருவியா? அப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம 2 பேரும் நிறைய சண்டை தான் போடுவோம். இருந்தாலும் உன் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீ வீட்டுக்கு வராமல் போயிட்டினா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீ ஒவ்வொரு டைமும் இப்படி வருவியா? இப்போல்லாம் நீ வரவே மாட்டிக்கிற. எனக்கு அதனாலவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வராமல் இருந்துட்டு தான் நீ இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்ட்டு போட்ட. அதனாலவே எனக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. சரி, உனக்கு தான் என்ன பிடிக்கலல்ல, அப்போ ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணேன். ஆனால் நீ அப்பையும் அட்டன் பண்ணவே இல்லை. எதுக்காக நீ அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொன்னேனே, அப்போ தான் எனக்கு கரெக்டாக அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க. எங்கே நான் அவங்க கூட பேசி எனக்கும் உன் மேலே அஃபெக்ஷன் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட பேச அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓ அப்படியா? அப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா இல்லை நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ ஜின்னு இங்கே பாரு ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜின்னு மேலெலாம் இருக்குது. குழந்தைத்தனமாகவே இன்னும் இருக்க அப்படின்றாரு. நான் குழந்தைத்தனமாக இருக்கேனா? ஆமாம், வயசில் தான் என்னை விட பெரியவன், ஆனால் நீ தான் சின்ன பையன் மாதிரி நடந்துகிட்ருக்க. சரி விடு, நான் பெரிய பையனா ஆனால் சின்ன பையனாக இருந்துக்கிறேன். நீ தான் சின்ன பையனாக இருந்துட்டு மெச்சூர்டாக இருக்கீல, நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்ன சொன்ன? நீ என்னை பார்த்துக்கோன்னு சொன்னேன். அப்போது நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா? எனக்கு புரியல. நீ மறுபடியும் ஏன் இப்படி இன்டைரக்டாக பேசுகிற? எதனால டேரெக்டாக பேசு அப்படின்னு சொல்கிறாரு. டேரெக்டாவா? இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊட்டி விட்டாரு. சாப்பிடும்போது பேசக்கூடாது, ஒழுங்காக சாப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும், இல்லை நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, இல்லைன்னா உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்றாரு. சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின்னு தான் பெல்லாம் பே பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. வந்துட்டு வெளியே போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா அப்படின்னு நடந்துட்டுருக்காரு. டக்குன்னு நம்ம ஜின்னு பிடிச்சி இழுத்து வெளியே வர உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. அப்படியே மேலே வந்து விழுந்துடுறாரு. அப்போ ஜின்னு பார்த்துட்ருக்காங்க. சரி எந்திரி, நமக்கு டைம் ஆகிடுச்சு போகணும் அப்படின்றாரு. அவ்வளோதானா? ச்சே, உங்ககிட்ட போய் நான் எதை எதிர்பார்த்தேன்ல, என்ன தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாங்க. வேற எங்க, வீட்டுக்கு தான் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா அப்படின்றாங்க. ஏன் உனக்கு மட்டும் ஆசை இல்லையா? போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அப்படியே ஜின்னு மேலே நம்ம அப்படியே படுக்கிறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம், நீ என் மேலே இப்படி தூங்குனா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பார்க்குறவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீயும் நானும் பிரதர்ஸ் நினச்சிப்பாங்க. என்ன சொன்ன? நான் உன் பிரதரா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. ஆமாம், உனக்கு தான் என் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனும் இல்லையே. ஓ அப்படியா? எனக்கு அவன் மேலே அஃபெக்ஷன் இல்லைல்ல. சரி வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு நம்ம எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த சைடு பீச் போகிறதுக்காக அந்த சைடு திருப்பியிருக்காரு. பட் நம்ம சொல்லவும் இப்படி திருப்புறாரு. இல்லை போ 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 நம்ம இங்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தென் இந்த சைடே கூப்பிட்டு போகிறாங்க. தென் 2 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே 2 பேரும் போயிட்டு அழகாக அந்த அலையில் காலை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே நம்ம 2 பேருமே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கோம், கொஞ்சமாவது மெச்சூரிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் நான்லாம் மெச்சூரிட்டி தான், நீ தான் குழந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. எதுக்கு இப்போ என்ன முறைக்கிற? நீ அந்த வார்த்தையை சொல்லாத, நானாச்சும் கொஞ்சமாவது அப்படி இருக்கேன், ஆனால் நீ சத்தியமாக அப்படி கிடையாது, நீ உண்மையாலுமே குழந்த தான் அப்படின்றாங்க. நீ மறுபடியும் என்ன அப்படி சொல்லாத அப்படின்றாரு. ஆமாம், அப்போ நீ கொஞ்சமாவது அப்படி இரு அப்படின்றாங்க. எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி நடந்துக்கோ. நான் அப்படி நடந்துக்கிட்டால் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. அப்போ ஜின்னோட கையை எடுத்து அவர் மேலே வச்சுட்டு, இல்லை நீ எனக்கு எப்படி இருக்கியோ அப்படி தான் வேணும், நான் இப்படி இருக்கும்போது தான் உன்னை லவ் பண்ணேன், ஸோ எனக்கு நீ இப்படி தான் வேணும், நீ மாறாத, யாருக்காகவும் மாறாத, ஏன் எனக்காக கூட மாறாத, இப்படியே இரு, எனக்கு உன்னோட அந்த நாட்டி அண்ட் நீ இரிட்டேட் பண்ணுறது இதெல்லாம் தான் எனக்கு வேணும் என் லைஃப் ஃபுல்லாக. யூ ஆர் மை ஸோ ஸ்வீட் அண்ட் க்யூட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. ஓ அப்படியா? அப்போது நான் உன்னை அக்செப்ட் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்கிற? அக்செப்ட் பண்ணாமல் தான் நீ என்னை இப்படி கூப்பிட்டு வந்திருக்கியா இங்கே? ஆமாம், நான் சும்மா இந்த இயற்கையை ரசிக்கலான்னு ஒன்று கூப்பிட்டு வந்தேன், நீ ஏன் என்னை தப்பாக நினச்சிக்கிற அப்படின்றாரு. அப்போ உண்மையாலுமே உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு உன்னை சுத்தமாக இதோ அங்கே பாரு அந்த கடல் இருக்குல்ல, அது மேலே ப்ராமிஸா, அந்த வானத்து மேலே ப்ராமிஸா, ஏன் இந்த பூமி மேலே ப்ராமிஸா, எனக்கு ஒன்றை மட்டும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. இதை கேட்டுட்டு உண்மையாவா சொல்கிற? இந்த எல்லாத்து மேலேயும் ப்ராமிஸ் பண்ணுறியே, எங்கள் ஓ மேலே பண்ணு அப்படின்றாரு. ஏன் மேலே அப்படின்னு பண்ணுவார். இல்லை வேணாம், எனக்கு புரியுது, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதுதான் அப்படின்றாரு. அப்படியா? ஆனால் நான் உன்கிட்ட
வேறு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையே அப்படின்றாரு. வேறு மாதிரினா அதான் அந்த ரிங் அப்புறம் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து, இல்லை எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணியில அதே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாலுமேவா? வேறு எதுவும் வேணாமா? அப்புறம் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணக்கூடாதுப்பா, இவன் என்கிட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு போதும், இதுவே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எந்த பர்சனுக்காவது அவங்க கல்யாணத்தில் இப்படி ஆகி அன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணாங்களா, ஆனால் என் லைஃப்பில் நடந்திருக்கல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. தென் இந்த இடத்துல 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அந்த பீச்சை ரசிச்சிட்ருக்காங்க. ஆர்மிஸ் இதோட மை நாட்டி அண்ட் இரிட்டேட்டிங் கசின் நோ பாய் ஃப்ரெண்ட் இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.